கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் காதல் வெற்றிடுவதற்காக காதலுக்கென்று ஒரு தேவன் என்றால் அது சனிதான். அந்த சனி அந்த காதலை வெற்றி பெற வைக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு 5 நல்ல விஷயங்கள். 5 நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திருமணம் நடக்கும். எங்க குருஜி, நாங்கள் ஒரு லெவலில் இருந்தால் அவங்க ஒரு லெவலில் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு லெவலும் கிடையாது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனிட்ட லெவல்லாம் பேசக்கூடாது. ஒரு வெறி வரும் பொழுது, வேலை பார்க்குறவனோட சேரும் பொழுது நமக்கு வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் எண்ணங்கள் தான் உங்களுக்கு சொல், உங்களுக்கு சொல் தான் உங்கள் செயல், உங்கள் செயல் தான் உங்களுக்கு 7ஆம் இடம் என்பது கூட்டு வியாபாரம், உங்களுக்கான பிஸ்னஸ். உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவான், சார் அந்த ஆளை தயவுசெய்து ஞாபகப்படுத்தாதீங்க சார், அவரால் நான் நிறைய மன உளைச்சலுக்கு ஆகியிருக்கேன். நீங்கள் மட்டுமா மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கீங்க? எல்லாருமே தான். அப்போது இந்த சனி பகவான் பெயர்ச்சியடைந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்லுகிறார். வேதநாயகன்னா பயம் அப்படிங்கிற மாதிரி சனினா பயம். அப்போது சனி பயிற்சியை உலகமே உற்று நோக்குகிறது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், இதை உலகமே உற்று பார்க்கிறது எல்லாம் சொல்கிறோம். அப்போ சனி பயிற்சி என்ன நடக்க போகுதுங்கிற க்யூரியாசிட்டி, சனி என்னெல்லாம் செய்ய போகிறாருங்கிறத எல்லாரும் ஆன்மீக நாளிதழ்களில் தேடுறீங்க, டிஜிட்டல் உலகத்தில் தேடுறீங்க. சனி என்ன பண்ணுவார்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. காரணம், சனி அத்தனை ஒரு தண்டனைக்குரிய கடவுளாக கருதப்படுகிறது. அது என்னமோ உண்மைதான், நேர்மைன்னு. நம்ம கூட 10 வருஷம் சுற்றிருப்பான், அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. சனி பகவான் ஒரு 10ஆவது நாள் தூக்கி வெளியே விடுவார். இந்தா வந்தான் அப்படின்னு. சனி பகவான் வந்துட்டாருன்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார். எளிதில் எல்லாத்தையும் நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவார். உங்களை கரெக்டாக ஒர்க் பண்ண வைப்பார். சனியை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சனி தரும் நற்பலன்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சனியை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். அதனால தான் அவர் சனி. ஈசன் சொன்னாலும் சரி, அது எதிர்த்து நிற்பது சிவனாய் இருந்தாலும், சிவனாய் இருந்தால் என்ன உனக்கு சமமாக இருப்பேங்கிற மாதிரி தான். அப்போது அந்த சனிக்குன்னு ஒரு புரட்சிக்காரன் ஒரு பேர் உண்டு. இந்த சனி பகவான் இந்த மீனராசிக்கு வரும் பொழுது, குருவனுடைய வீட்டிற்கு வரும் பொழுது கல்வியிலே புதிய புரட்சிகள் எல்லாம் கொண்டு வருவார். நிறைய விஷயங்களில் படிக்கிற பசங்க விஷயம், ஆமாம் குருஜி எனக்கு தெரியும் குருஜி, சரி எனக்கும் தெரியும். ஸோ அப்போ படிப்பில் நிறையா புதுமைகளை கொண்டு வருகிறார். எல்லோருக்கும் கல்வி எனும் விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணுறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் ஒரு புரட்சியாளர் குருவினுடைய வீட்டிற்கு வருகிறார். போன வருடம் இதே சனி பயிற்சிக்கு தான் நம்ம சொன்னோம், 2024 சுனாமி வருகிறது, சென்னை மூழ்கிவிடும், தமிழ்நாடு மூழ்கிவிடும், உலகம் மூழ்கிவிடலாம். ஆனால் நான் தைரியமாக சொன்னேன், அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, சனிக்கு வேறு வேலையே இல்லையா, உங்களை சுனாமியில் முழுகடிக்கிறது தான் சனியோட வேலை வேறு, உங்களை திருத்துறது சனியோட வேலை. அப்பாவோட நோக்கம் உங்களை சரி பண்ணுறது, அப்பாவோட நோக்கம் உங்களை காயப்படுத்துறது இல்லை. அதை எனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். சனி ஒன்றும் அவ்வளோ பெரிய டெரரான கார்டெலாம் இல்லை, அவர் உங்களை நல்லது பண்ண தான் வந்திருக்கார். ஸோ இப்போ உங்கள் மீனராசியில் வரக்கூடிய சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல நல்ல பலன்களை தரப்போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் குபேர யோகத்தை அடையப் போகிறீர்கள், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் நோக்கி போக போகிறீங்க, யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, மனைவியோட உள்ள கான்ட்ரவர்சிலாம் யார் யாருக்கு சரியாக போக போகுது போன்ற நிறைய விஷயங்களை இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு அழகான ஒரு விஷயமா 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது. இந்த 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது. அது பண்ணிங்க இதெல்லாம் ஏற்படும், இந்த ராசிக்கு இந்த 5 விஷயம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் ஒரி பண்ணணும், வேறு எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் குருஜி உங்கள் சேட்டை வர நீங்கள் கடகராசியை அஷ்டம சனி முடிஞ்சோன்னு விட்டுட்டீங்க, கன்னிராசிக்காரங்களை பார்த்தாலே கிண்டல் பண்ணுறீங்க, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? இல்லைங்க, எல்லாருக்கும் குருன்னு பட்டம் கிடச்சிருமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. குரு நல்லா இருக்கா, கெத்தாக இருக்கு. 9 பேரில் நான் தான் குரு. ஓகே, கேட்கறதே நல்லா இருக்கு. 12 ராசியில் நான் தான் கன்னி ராசி, கேட்குறதுக்கே நல்லா இருக்கா இல்லையா? ஏங்க நான் நொந்து போயிருக்கேன். எனக்கு எதாவது நல்லது சொல்வீங்கன்னு வந்தால் கன்னிராசின்னு பேரை சொல்லி அங்கேருந்து உங்கள் கவர்ச்சி ஆரம்பிக்குது.
நீங்கள் எவ்வளோ ஒரு 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 செல்லிங் மெட்டீரியல், அதாவது நீங்கள் எவ்வளோ டிமாண்டான ஆள் அப்படின்னா பார்க்குறவங்க எல்லாருக்கும் நீங்கள் தேவைப்படுவீங்க. அவ்வளோ டிமாண்டான ஆள். காலையில் என்னென்னா உங்கள் ஒய்ஃபு கூப்பிட்டு காய் நறுக்கி விட்டு புத்தக பையெல்லாம் ஏற்றி விட்டு பஸ் ஏற்றி விட உங்களை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா நீங்கள் கம்பெனி போனீங்கன்னா உங்கள் மேனேஜருக்கு பில்லு கட்டுற வேலையிலேருந்து ஆரம்பித்து அந்த ஆள் பிரிண்டரில் பேப்பர் வைக்கிற வரைக்கும் உங்களை தான் கூப்பிட்றான். போதும் அதான் சொல்லிட்டீங்களே, எல்லோரும் என்னை பயன்படுத்துகிறாங்க. அது நம்மளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே, இவரை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி உங்களுடைய உழைப்பை நிறைய வாங்கிட்டு உங்களை ஏமாற்றுறது தான் மிக அதிகம். இந்த சனி பகவான் எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். இது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். மீனத்திற்கு வரும் பொழுது குரு பகவான் மீனத்திற்கு வரும் பொழுது என்ன, இந்த சனி பகவான் மீனத்திற்கு வரும் பொழுது 7ஆம் இடமாகப்பட்ட ஃபாரின் சான்சஸ், 7ஆம் இடமாகப்பட்ட கூட்டுத்தொழில் வியாபாரம், அதே மாதிரி உங்களுக்கு அந்நிய நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்களால் வரக்கூடிய வாய்ப்பு போன்ற நிறைய விஷயங்களை சனி பகவான் தரப்போகிறார். 7லே சனி பகவான் வரும் பொழுது புரட்சி திருமணங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கலப்பு திருமணம் செஞ்சாங்கம்பாங்க. அது என்ன கலப்பு திருமணம்? அப்போல்லாம் சொல்லக்கூடாது. அது என்ன கலப்பு திருமணம்? சாதி மாற்று திருமணம்னு சொல்லுங்கள். கலப்பு திருமணம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அந்த சாதி மறுப்பு திருமணத்தை உங்களுக்கு பண்ணி வைப்பார். மத மறுப்பு திருமணம் போன்றவற்றெல்லாம் பண்ணுவார். உங்களுக்கு காதலின் பக்கம் உங்கள் காதல் வெற்றியடைவதற்காக, காதலுக்கென்று ஒரு தேவன் என்றால் அது சனிதான். அந்த சனி அந்த காதலை வெற்றி பெற வைக்கிறார். 7ஆம் இடத்து சனி. அதே மாதிரி வெளிநாட்டு யோகங்களை உண்டாக்குறார். இப்போ நான் அமெரிக்கா போகணும், லண்டன் போகணும், வெளிநாட்டு யோகங்கள் வருவதற்கு எனக்கு பெரிய தடையாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா என்னுடைய எலிஜிபிலிட்டி தான், ஸ்கில் செட் தான். அந்த ஸ்கில் செட்டை சரி பண்ணி தந்துடுவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். குளிர் பிரதேசங்கள் போகணுங்கிறது என்னோட வாழ்க்கையின் லட்சியம் குருஜி. நான் குளிர் பிரதேசம் போகலான்னு இருக்கேன். கவலைப்படாத, குளிர் பிரதேசம் போயிடுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துடும். குளிர் பிரதேசம், லண்டன் போகிறீங்க, சுவிட்சர்லாந்து போகிறீங்க போன்ற எல்லாருக்கும் கனவு நாடு, எல்லாத்துக்கும் போவீங்க. 5 விஷயங்கள் சொல்லுங்கள் குருஜி. கன்னிராசிக்காரர்களுக்கு 5 நல்ல விஷயங்கள். 5 நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திருமணம் நடக்கும். எங்கள் குருஜி நாங்கள் ஒரு லெவலில் இருந்தால் அவங்க ஒரு லெவலில் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு லெவலும் கிடையாது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனிகிட்ட லெவல்லாம் பேசக்கூடாது. அடுத்து 2வது நல்ல விஷயம், கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்க, விவாகரத்து, அது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை 2 பேரும் சேர்த்து வச்சுருவார். வெளிநாட்டு யோகத்தை உண்டாக்குவார். ஃபாரின் போவீங்க. புதிய உருப்புடுற நண்பர்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். நண்பன்னாலே நல்லவன் தான், எல்லாம் நல்லவன் தான் இல்லைன்னு சொல்ல, நண்பன்னாலே நல்லவன் தான். இந்த நண்பன்னாலே நல்லவங்கிறதுல 2 வார்த்தை இருக்குது. உருப்புடுற நண்பன், உருப்படாத நண்பன் ஒன்று இருக்குது. சில பேரோட சேரும் பொழுது வாழ்க்கை நல்லா இருக்கும், சில பேரோட சேரும்போது வாழ்க்கை ரொம்ப ட்ராஜடியாக மாறிடுது. காரணம் என்ன? எல்லா நண்பர்கள் தான், ஆனால் ஒருத்தட்ட போனால் பண்ண காரணம் என்னென்றால் அவர்கள் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவ்வளோதான் வித்தியாசம். இன்னொருத்தர் நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பதில்லை, அவர் கதையை பார்க்குறார். அவ்வளோதான். எந்த ஒரு உறவேனும் உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருந்தால் அது உங்களுக்கான உறவாக இந்த வாழ்க்கையை அமைத்து விடுகிறது. 7ஆம் வீட்டிலே புதிய நண்பர்கள். இவரை நான் பார்க்குற வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லை சார். இவரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா இருந்தது, இவரை மாதிரியே நான் ஏன் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச என்னோட இன்ஸ்பிரேஷனை நிறைய பேர் சொல்லுவேன். கண்டினியூஸாக 3 ஷிஃப்ட்டு பார்க்குற ஆளுகளை நான் பார்த்துருக்கேன். நீ உன்னை டயர்டே ஆகாதப்பா, நான் பார்த்துருக்கேன். என் தம்பி சரவணன் 24 ஹவர்ஸ் ஓட்டின கதைலாம் பார்த்துருக்கேன். காலே வலிக்காதாடாலாம் நான் கேட்டிருக்கேன். ஒரு வெறி வரும் பொழுது, வேலை பார்க்குறவனோட சேரும் பொழுது நமக்கு வேலை பார்க்கணுங்கிற எண்ணம் வரும். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் எண்ணங்கள் தான் உங்களது சொல் தான் உங்கள் செயல் தான் உங்கள் வாழ்க்கை. உங்கள் எண்ணங்கள் தான் உங்களை உருவாக்குது. நீங்கள் வெட்டி போய் கூட சுற்றிட்டு இருந்தீங்கன்னா வெட்டியாகவே இருப்பீங்க. நீங்கள் வேலை பார்க்குறவங்களோட சேர வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உங்கள் இடத்த நீங்கள் தான் அதெல்லாம் சனி பகவான் செய்வார். ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், கல்யாணம் பண்ணி வைப்பார், பிரிந்த தம்பதியை சேர்த்து வைப்பார், வெளிநாடு கூட்டு போவார், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி சேர்த்து வைப்பார். 5வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 7ஆம் இடம் என்பது கூட்டு வியாபாரம். உங்களுக்கான பிஸ்னஸ் பார்ட்னரை உருவாக்குறார். ஒரு நல்ல பார்ட்னர். இன்றைக்கெல்லாம் நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதே கஷ்டம். வர்றவன் பூரா நமக்கு விஷம் வச்சுட்டு போகிறவனா தான் இருக்கான். நமக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக கிடைக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஏற்பட நடக்கும். ஸோ ஆக 5 நல்ல விஷயங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. ஸ்வீட் எடு, கொண்டாடு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.